மலைகளால் சூழப்பட்ட ஒரு பழமையான தமிழ் கிராமம். அந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை: எங்கள் எல்லையை கருப்புசாமி காத்திருக்கிறார். கிராம எல்லையில் ஒரு பெரிய வேம்பு மரத்தின் கீழ் சங்கிலி, வாள், குதிரை சிலையுடன் இருக்கும் கருப்புசாமி ஆலயம் அவர்களின் காவல் தெய்வ இடம். ஒரு நாள் இரவு முதல் விசித்திரங்கள் தொடங்கின. மாடுகள் அலறின, குழந்தைகள் பயந்து அழுதன. வயலில் போனவர்கள் நிழல் மாதிரி ஏதோ சுற்றுது என்றார்கள். மூத்தவர் இது தீய சக்தி வேலை என்று சொல்ல, கிராமம் முழுவதும் தீபமேற்றி பூ, பொங்கல், மிளகாய், எலுமிச்சை வைத்து கருப்பசாமியிடம் வேண்டினர். திடீரென பலமான காற்று வீசி வேம்பு மரச்சங்கிலி சத்தம் போட்டது. மின்னல் வெளிச்சத்தில் கையில் வாள், மீசை பறக்க, கண்களில் தீப்பொறியுடன் கம்பீரமாக கருப்பசாமி தோன்றி குதிரையில் ஏறி கிராம எல்லை நோக்கி பாய்ந்தார். காட்டுக்குள் மக்களின் பயத்தை உணவாக எடுத்துக்கொண்டிருந்த பிசாசை எதிர்கொண்டு, இந்த மண்ணை பயமுறுத்த வர்றவனை யாருன்னு தெரியுமா என்று கர்ஜித்து வாழ்மின்ன ஒரு அதிரடி அடியில் அந்த பிசாசை வீழ்த்தினார். அதன் பின் அமைதி திரும்பியது. காலையில் பறவைகள் பாடின, மாடுகள் அமைதியாக மேய்ந்தன, குழந்தைகள் சிரித்தன. கருப்பசாமி இன்னும் கிராமத்தை காக்கிறார் என்பதை உணர்ந்த மக்கள் அந்த நாளை முதல் ஒவ்வொரு ஆண்டும் காவல் கருப்பசாமி திருநாள் என கொண்டாட ஆரம்பித்தார்கள்.